எல்லோரும் சந்தோஷமாக இருக்க இறைவனை வேண்டியவளாக. இது பேட்டி யூடியூப் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைக்கு ஃப்ளான் கேக் எப்படி செய்கிறன்றதை பார்க்க போகிறோம். இது ஃப்ளான் கேக்குன்னு சொன்னால் ஃப்ளான் ஒரு புடிங் மாதிரி, அதுவும் கேக்கும் ஒண்டா இருக்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கு பார்க்க. இதுக்கு நான் 6 மேசைக்கரண்டி சீனியும் அதோட 2 தேக்கரண்டி தண்ணியையும் விட்டு ஓரளவு இளம் நெருப்பில் கேரமல் ஆக்குவோம். ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் ட்ரேயில் கேரமலை தான் ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் கேரமல் செய்கிறோம். அப்படியோ இளம் நெருப்பில் வச்சு பற்ற வைக்காமல் கோல்டன் ப்ரவுன் நல்லா சிரப் திக்காகி வருமே கேரமல், அப்படி ஆகினோடனே இதை எடுத்து நாங்கள் ட்ரே 14 இன்ச் ட்ரே இருக்குது தானே, 1 கிலோ கேக் செய்வோம் ட்ரே, அந்த ட்ரேயில் இதற்கு அடியில் ஊற்றி கொள்ளுவோம். இது ஒரு 3-4 மினிட்ஸ் இந்த கேரமல் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். இதுக்கு நான் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கிறதுனாடி தான் இப்படி கலரில் இப்போவே இருக்குது. இப்போ இதை பாருங்கள், அளவான கேரமல் பதத்துக்கு வந்துட்டுது. இதை நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரேயில் ஊற்றிக்கொள்வோம். இதை பற்ற வைக்க விடக்கூடாது, பிறகு அப்படி உங்களுக்கு டேஸ்டெல்லாம் மாறிடும். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ரைட், இனி நாங்கள் இந்த கேரமலை இந்த ட்ரேயில் ஊற்றிக்கொள்ளுவோம். இதை நாங்கள் நல்லா இப்படி ட்ரே ஃபுல்லாகவும் வார மாதிரி பரத்தி கொள்ள வேணும். இதுதான் நாங்கள் எங்களோட கேமராவை இங்கே திருப்புவோம். எப்படி நாங்கள் இனி புடிங்க செய்கிற அந்த ஃப்ளான் செய்கிறன்றதை நாங்கள் பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் 7 முட்டை, அதோட 3/2 கப் என்றால் 1 கப்பில் இதை 3ஆல் பிரித்து 2 பகுதி, 3/2 கப் சீனி, மில்க் பவுடர் அதுவும் 3/2 கப், கொக்கோ பவுடர் 3 மேசைக்கரண்டி, வேனிலா 2 தேக்கரண்டி. கொக்கோ பவுடர்லையும் வேனிலா மிக்ஸ் ஆகியிருக்கிறதுனாடி நாங்கள் 2 தேக்கரண்டி சேர்த்து கொண்டோம் என்றால் போதும். இதோடு முக்கியமாக சேர்க்க வேண்டிய இன்னும் ஒரு பொருள் மில்க், ஃப்ரெஷ் மில்க். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் மில்க் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த பவுடர் மில்கையும் தண்ணியில் கரைச்சிட்டு போட இயலும். நாங்கள் 2.5 கப் ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துருக்குறேன். இந்த 2.5 கப் ஃப்ரெஷ் மில்க் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் மில்கே இல்லைண்டா நீங்கள் பவுடர்ட் மில்கை 2.5 கப் கிட்டத்தட்ட 660 ml ஃப்ரெஷ் வாட்டரோட நீங்கள் பவுடர் மில்கை ஆட் பண்ணிக்கொள்ள இயலும். ரைட், இதுதான் அந்த புடிங் ஃப்ளானுக்குரிய மிக்ஸ்சர். நீங்கள் இது என்னென்ன பொருட்கள் சேர்த்தது அளவுகள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வச்சிடுவேன். அடுத்தது நாங்கள் ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி எப்படின்றதை பார்ப்போம்.
இப்போ நான் இது கேக் ஸ்பாஞ்ச் கேக் மெத்தடில் தான் செய்கிறது. இதுக்கு 6 முட்டை வெள்ளைக்கருவு எடுத்திருக்கிறேன். இதை நாங்கள் உங்களுக்கு தெரியும் தானே, கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் மஞ்சள் கறி இதில் மிக்ஸ் பண்ணாமல் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் இதை நாங்கள் நல்லா பீட் பண்ணிக்கொள்ள வேணும். நல்லா பீக் ஃபார்ம் ஆகிற வரையும் இதை நாங்கள் பீட் பண்ணோன்னு ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபியெல்லாம் பார்த்தாக்கள் தெரிஞ்சிருக்கும். நல்லாவே இது உயர்ந்து வர வேணும். அப்படி பீட் பண்ணி கொண்டு நாங்கள் அதுக்கு பிறகு என்ன செய்யறதுக்கு பார்ப்போம். இதோட நாங்கள் இனி சீனியை சேர்த்துக்கொள்ளுவோம். சீனியும் வந்து நாங்கள் ஏற்கனவே எடுத்த அளவு மாதிரி 3ல் 2 கப் சேர்த்துக்கொள்ளுவோம். நான் இதுக்குமே ப்ரௌன் சுகர் தான் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த ஸ்பாஞ்ச் கேக்குக்கு நான் ஆயில் சேர்க்க இல்லை. தனியாக முட்டை வெள்ளைக்கரு, பிறகு முட்டை மஞ்சள் கரு, சீனியை இப்போ சேர்க்குறேன். வேனிலா நான் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் உண்டாவே சேர்த்துக்கொள்ளாமல் கொஞ்சம் கொஞ்சமாக முட்டை மஞ்சள் கருவை சேர்த்துக்கொள்ளும். 150 கிராம் மாவோட நாங்கள் 1 தேக்கரண்டி பேக்கிங் பவுடரை சேர்த்துட்டு அரைச்சி விடுவோம். இப்போ நாங்கள் இந்த மாவை இதோட அரைச்சி கொள்ளுவோம். இதை நான் ஆன் பண்ணாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். இதை நாங்கள் 3 தரமாவோ 2 தரமாவோ அரைச்சிக்கொள்ளே இயலும். வேனிலா 1.5 தேக்கரண்டியை சேர்த்துக்கொள்கிறோம். இது நாங்கள் ஒரு 50 செகண்ட்ஸுக்கு அப்படி பீட் பண்ணி கொள்ளுவோம். ரைட், இதை நான் இனி சைடையெல்லாம் நல்லா வடித்து விட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் புடிங் மிக்ஸ்டரை தான் இதில் ஊற்றுவோம். ரைட், கேக் மிக்ஸ்டர் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இது இந்த இருக்குது. நாங்கள் போட்ட கேரமல் இதில் நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த சாக்லேட் புடிங் மிக்ஸ்டரை சேர்த்துக்கொள்ளும். கொக்கோட மனமும் சேர்ந்து வர சூப்பர்பாகவே இருக்குது. என்ன க்ரீம் கேரமல் என்று சொல்லுவோம், கேரமல் புடிங். ரைட், அந்த டெக்ஸ்டர் தான் இது. ரைட், அடுத்ததாக நாங்கள் கவனமாக இந்த கேக் மிக்ஸ்டரை ஊற்றிக்கொள்வோம். இதில் எண்ணெய் மாகரின் எல்லாம் சேர்க்காததுனால இது வந்து லைட்டாக தான் இருக்கும். அப்போ இது என்ன கீழே போகாது. எண்ணெய் மாகரின் எல்லாம் சேர்த்திருந்தோம்னா இது பாரம் கூடியிருந்தானே, அப்போ என்ன செய்யுமெண்டா இது வந்து
அந்த புடிங் மிக்ஸ்டருக்கு கீழே போயிடும். ஸோ இது பாருங்கள், மேலாலே நிற்குது. இந்த ஃப்ளானுக்கு மேலாலேயே இந்த ஸ்பாஞ்ச் கேக் மிக்ஸ்டர் இருக்குது. பேக் பண்ணி கொள்ளுவான். இதை எப்படி பேக் பண்ணுறேன்னு சொன்னால், உங்களுக்கு வாட்டர் பாத்துன்னு நான் சொல்லியிருக்கிறேன் முந்தி. ஸ்பாஞ்ச் கேக் கொண்டு செய்யக்குள்ள பேக் பண்ணியிருக்கிறேன். இதை விட பெரிய ட்ரேயில், இந்த சைஸை விட பெரிய ட்ரேயில் தண்ணியை ஒரு 2 இன்ச்சுக்கு எடுத்து அந்த தண்ணியை சூடாகிறதுக்கு ஓவனில் ட்ரேயை வச்சுட்டு, அந்த தண்ணி சூடாகின உடனே இந்த ட்ரேயை நாங்கள் வைக்கிறது கவனமாக செய்யணும். அந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு டவுட்டுண்டா நீங்கள் ஒரு சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி ஒன்று இருக்குது, அதில் நான் லிங்க் இதில் போட்டு வரேன். அதில் எப்படி என்ன நீங்கள் பார்த்துக்கொள்ள இயலும். ரைட், வாட்டர் பாத் மூலம் தான் நாங்கள் இதை பேக் பண்ணுறேன். இதை விட பெரிய இது 1 கிலோ ட்ரேன்னா நான் இங்கே 2 கிலோஸ் கேக் பேக் பண்ணுற ட்ரே. அதில் தண்ணி எடுத்து நான் ஓவனில் இப்போ வச்சுருக்கிறேன். அது சூடாகின உடனே இதை நான் வைத்து விடுவேன். இதை நாங்கள் அந்த பெரிய ட்ரேக்குள்ளே கவனமாக வைத்து பேக் பண்ணுவோம். ஒரு 40லேருந்து 45 நிமிடங்கள். உங்களுக்கு டவுட்டடா நீங்கள் ஒரு 30 நிமிடங்களால் திறந்து பாருங்க. ஓகே என்றால் சரி, அல்லது நீங்கள் ஒரு 40 அல்லது 45 நிமிடங்கள் இதை பேக் பண்ணி எடுக்க வேணும். அதுக்கு பிறகு எப்படின்றதை நாங்கள் பார்ப்போம். இந்த இருக்குது இந்த ஃப்ளான் கேக் நான் பேக் பண்ணினேன். ஒரு 40 to 50 மினிட்ஸுக்குள்ளே ஏதோ பேக் பண்ணிவிட்டு எடுத்து நான் 1.5 ஹவர்ஸுக்கு மேலே வெளியில் வச்சு இதை ஆற விட்டு இருக்கிறேன். இதை இந்த ட்ரேயில் தான் நான் அப்சைட் டவுன் ஆக்கி எடுக்க போகிறேன். அதனாடி நாங்கள் லன்ச் ஷீட் ஒன்றை போட்டுக்கொள்வோம். இதை நாங்கள் சுட சுட மற்ற பக்கம் திருப்பக்கூடாது. என்னென்றால் இது ஆற வேணும். புடிங் தானே, அப்படியே சுட சுட இருந்தால் இது உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த பிரிண்ட் நல்ல பிரிண்ட் என்றாலும் நாங்கள் சேஃப்டி மெஷருக்காக இதை நான் லன்ச் ஷீட் ஒன்றை போட்டுக்கொள்கிறேன். ரைட், இதை நாங்கள் இப்போ பிரட்டிட்டோம், பார்ப்போம். ரைட், பாருங்க, இது ட்ரேயில் ஒன்றும் ஒட்டுப்படை இல்லை. இது எப்படி இருக்குது? ரைட், நல்லா இருக்கு. என்ன எனக்கு அந்த ஸ்மெல் நான் சொன்னேன் தானே, என்ன சாக்லேட் க்ரீம் கேரமல்டு ஸ்மெல்லுன்னு சொல்லி அப்படியோ இருக்குது. ரைட், இந்த லன்ச் ஷீட்டை நான் இப்போ சைடெல்லாம் கட் பண்ணி வர்றேன். ரைட், இப்போ பாருங்க வடிவாக இருக்குது. இதை நாங்கள் இனி கட் பண்ணி சர்வ் பண்ணுவோம். எப்படி இந்த டபுள் லேயர் தெரியுது அவங்களுக்கு? மேலே உள்ளது கேக்கும், கீழே உள்ளது அந்த ஃப்ளான் புடிங். சரியோ, நீங்கள் இந்த ஃப்ளானை இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு இன்னும் ஒரு ஹாஃப் அமௌண்ட் அப்படி கூட்டி எடுத்தீங்கன்றாலும் பிரச்சனை இல்லை. அப்போ கூட புடிங்கும் உங்களுக்கு கூட தெரியும். நான் கொஞ்சம் பெருசாக இதை கட் பண்ணுறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இந்த பாருங்க, தெரியுது தானே? ரைட், இதுதான் சொக்கோ ஃப்ளான் கேக். ஏண்டா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ளானுக்கு. நீங்கள் இது கொக்கோ பவுடர் ஆட் பண்ணாமல் தனியாக நீங்கள் இதை கஸ்டர்ட் க்ரீம் மாதிரி, கஸ்டர்ட் மாதிரி அப்படியும் இதை செய்தெடுக்கலாம். வேண்டாம், இது நல்லா கொஞ்சம் வெனிலா இன்னும் கொஞ்சம் கூட போடணும், இல்லாட்டி முட்டை மணக்கிறா போல் இருக்கும். அதையும் நாங்கள் அது செய்கிற மாதிரியே செய்துட்டு கொக்கோ பவுடர் மாத்திரம் போடாமல் இருக்கிற நீங்கள் மாறி கேக்குக்கு கொக்கோ பவுடரை போட்டு செய்யலாம். இப்போ இது நான் ஃப்ளானுக்கு கொக்கோ பவுடர் போட்டதுனாடி சொக்கோ ஃப்ளான் கேக்.
அல்லது ஃப்ளான் சொக்கோ கேக், எப்படியும் வைஸ் வர்சா எப்படியும் நீங்கள் செய்து கொள்ளணும். சரியோ? இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோசனமாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பிரயோசனமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை எல்லோரும் சந்தோஷமாக இருக்க இறைவனை வேண்டியவளாக இது பேட்டி யூடியூப் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.